எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள். 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள். நம்ம எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்க? சிறப்பா போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கை என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு கொஞ்சம் சொல்லணுமே. அண்ணன் அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்துல இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க.